ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 9 சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேட்டர் அரவுண்டஸ். மேட்டர் அரவுண்டஸ் இஸ் நத்திங் பட் நம்மளோட சரௌண்டிங்கில் என்ன விதமான பொருள் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஹியூமன் பீயிங் இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, each and everything is made up of atoms and molecules. அதை பற்றி டீல் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மேட்டர் அரவுண்டஸ். ஸோ இந்த லெசனில் இன்டெப்த்தாக நம்ம வந்து எல்லா டாபிக்ஸும் பார்க்கலாம். எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன, மெட்டல்ஸ்னால் என்ன, நான் மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்றத டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ நம்மளோட சரௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இட் கண்டைன்ஸ் மேட்டர் ப்ளஸ் எனர்ஜி. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எவல்யூஷன் ஆஃப் லைஃப், நம்மளோட பரிமாண வளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், எல்லா எலமெண்ட் எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே சரி, எல்லா ஆர்கானிசம்லுமே என்ன மெயினாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் ஆஸ் வெல் அஸ் எனர்ஜி. ஓகே, மேட்டரும் எனர்ஜியும் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் இருக்குது. இங்கே நமக்கு வந்து பிக்சரில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி we are having the ஹியரிங் சென்ஸ், நம்மளால் கேட்கக்கூடிய சக்தி இருக்குது. அதே மாதிரி பார்க்கக்கூடிய சைட் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு டச் பண்ணக்கூடியது இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட் பண்ணக்கூடியது இருக்குது, ஸ்மெல் பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் 5 சென்ஸ். இதுதான் நம்மளோட முக்கியமான 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட சரௌண்டிங்கில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டம்ளரில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளே போராக இருக்கிற வாட்டரை நம்மளால் பார்க்க முடியும். we can see it. அதே மாதிரி அகர்பத்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அகர்பத்தியில் நம்ம என்ன பண்ண முடியும், we can see the burning. அந்த பேர்னிங்கை பார்க்க முடியும். அந்த பேர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுக்கும், it gives the smell. ஸோ அப்போ இங்கே பேர்ன் ஆகுது இல்லையா, இந்த பேர்னிங் வந்து இங்கே ஸ்மோக்காக மாறுது இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும், ஸ்மெல் கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம ஒரு கிளாஸ் டம்ளரில் வந்து நம்ம வாட்டரை ஊற்றி வச்சு பார்க்குறது ஒரு பார்வைக்கு, அதாவது ஒரு சீயிங் சென்ஸ் ஆர்கனாகவும், அகர்பத்தி வந்து பேர்ன் ஆகி அது வந்து என்ன பண்ணுது, எல்லா இடத்துலையுமே இட் ஸ்ப்ரெட்ஸ் த ஸ்மெல். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல்லிங் சென்ஸ், நம்ம நோஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் எல்லா கைண்ட் ஆஃப் மேட்டருமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு மாஸ் அண்ட் அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக அது ஆக்குபை பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலிட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் இருக்குது, லிக்விட் இருக்குது, கேஸ் இருக்குது. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் உங்களோட லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சுட்ருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது, பால் இருக்குது, பின் இருக்குது, சைக்கிள் இருக்குது, பென்சில், சேர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சாலிட் ஐட்டம். அதே இங்கே பார்த்திங்கன்னா ரெயின், மில்க்கு, கப் ஆஃப் வாட்டர், இது எல்லாமே ஜூஸ், சீ வேவ்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஐட்டம். அதே மாதிரி கேஷியஸில் பார்த்திங்கன்னா நிறைய கேஸஸ் இருக்குது, நைட்ரஜன், ஹீலியம், நியான், ஆர்கான், அந்த மாதிரி இருக்கிறது. இந்த ஒரு விண்ட் பாஸ் ஆகும்போது அங்கே ஃபார்ம் ஆகுறது, க்ளவுட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க கேஸஸ், ஹீலியம் கேஸ், காஃபிலேருந்து ப்ரெசென்ட் ஆகிற அந்த ஸ்மோக்கு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் த கேஸஸ். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த விஷயங்களில் எது இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பால் எங்கே இருக்குது, சர்ஃபேஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த சர்ஃபேஸ் வந்து அதுக்கு ஆக்குப்பை பண்ணுற ஒரு ஸ்பேஸு. இந்த சேர் இருக்கட்டும், அதுக்கும் கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் தேவை. அப்போ ஸ்பேஸும் தேவை, அட் த சேம் டைம் அதுக்கு மாஸும் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக அது என்ன பண்ணும், இட் ஆக்குபைஸ் த ஸ்பேஸ் ஆஸ் வெல் அஸ் மாஸ். அப்போ அதுக்கு ஸ்பேஸ் அண்ட் மாஸ் கண்டிப்பாக தேவை. இது 2 விஷயமும் கண்டிப்பாக ஒரு மேட்டர் அப்படின்னா அதில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஸ்டேட்ஸாக இருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட், லிக்விட், கேஸ், எந்த விதமாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த இமேஜில் டிஸ்பிளே ஆகுதுல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடில் பார்த்தீங்கன்னா வுட்டு, ஸ்டோனு, சாண்டு, அயன், லிக்விடில் பார்த்தீங்கன்னா வாட்டர், மில்க்கு, ஃப்ரூட் ஜூஸ் எக்ஸட்ரா. கேஸஸில் நம்ம பார்த்த மாதிரி நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஸ்டீம், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த
மேட்டர்ஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ். ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேட் ஆகிறதுக்கு, அதாவது இது கம்போஸ் ஆகிறதுக்கு இப்போ ஒரு இதுலேயுமே வந்து அதுலேயே என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த கார்பன் ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 6 புரோட்டான் 6 நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லா எலமெண்ட்லேயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா இது கார்பன் ஆட்டம். இந்த ஆட்டம் மாதிரியே இன்னும் நிறைய ஆட்டம்ஸ் அது கம்பைன் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் மாலிக்யூல்ஸ். இது நம்மளோட லோயர் கிளாஸ்லேருந்தே நம்ம என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ இது மாதிரி சிங்கிள் ஆட்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டம், அதாவது இதுக்கப்புறம் அதை நம்மளால் பிரிக்கவே முடியாது. இதுதான் வந்து அது லாஸ்ட்டாக வந்து பிரித்த ஒரு பார்ட் அப்படின்னா அதுதான் ஆட்டம். அதே மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகும்போது அது டுகெதராக வந்து கொலாய்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா மாறிடுது, மாலிக்யூல்ஸாக மாறிடுது. அப்படி மாறுற அந்த மாலிக்யூல்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸோ இல்லை அதுக்கான ஒரு மாஸோ கண்டிப்பாக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஈச் செல் கண்டெய்ன்ஸ் ஆட்டம்ஸ். ஸோ அப்போ எல்லாமே ஆட்டம்ஸ் எல்லாம் மேடாகி ஒரு மாலிக்யூலாக மேடாகி நமக்கு வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு உருவமாக, ஒரு ஃபிசிக்கல் உருவமாக வந்து நிற்கிறோம். அதே மாதிரி நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, நமக்குமே நம்ம உடம்புலையுமே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது, நம்மளோட உடம்புல மாஸ் இருக்குது. நம்ம எங்கே வந்து உட்காடுறோமோ, படுக்கிறோமோ, நிற்கிறோமோ, நடக்கிறோமோ அப்போ எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயான்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இது எல்லாமே வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த அயான்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் அதாவது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி மேட் ஆகிருக்கு, இதில் எலமெண்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குது, லைக் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அதோட சிம்பிள்ஸ் என்ன, ஒருத்தவங்களும் எப்படி வந்து சிம்பிளை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ணி நமக்கு சொன்னாங்க அப்படின்ற மாதிரியும், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பற்றி தான் இந்த லெசனில் நம்ம டீப்பராக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எதால் மேடாயிருக்கு, சாலிட், லிக்விட், கேஸ், இதில் ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் மேட்டரில் மேடாயிருக்கு. அது எதால் கம்போஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஸோ இது வந்து ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ எலமெண்ட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து நம்மளோட எர்த்தில் என்னெல்லாம் உருவாகுதோ அது எல்லாத்துக்குமே ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி இருக்குது எலமெண்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சரௌண்டிங்கில் பார்க்குற டெஸ்க்கு, மவுண்டெயின், காரு, புக்கு எக்ஸட்ரா இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும், இல்லை ப்ரீதிங் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும், நம்ம இன்ஹேல் பண்ணுறத எக்ஸைல் பண்ணுற அந்த ஏராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறோன்னா ஆக்சிஜன் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட். ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜனாக இருக்கட்டும், நைட்ரஜனாக இருக்கட்டும், ஆர்கானாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, இட் கம்ஸ் அண்டர் த element. So element is a pure substance that cannot be separated into smaller substance by physical or chemical means. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து எலமெண்ட்ன்றது வந்து ஒரு பியோர் சப்ஸ்டன்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இது கோல்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து இட் இஸ் அ கோல்டு அப்படின்றது ஒரு எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பியோர் சப்ஸ்டன்ஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வேறு எந்த ஒரு எலமெண்ட்டும் கம்பைன் ஆகாது. நம்ம எலமெண்ட்ஸில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆக்சிஜனாக இருக்கட்டும், நைட்ரஜனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, இட் கம்ஸ் அண்டர் த எலமெண்ட்டை. ஸோ அப்போ இந்த கோல்டை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது குட்டி குட்டி பீசஸாக என்னாகும், உடையும். அப்படி உடஞ்சாலுமே ஒரு பர்டிகுலர் பீசஸ் எல்லாமே தனித்தனியாக அது என்ன தான், கோல்டு தான். அது உடையும் போது பர்டிகுலராக இருக்கிற அந்த குட்டி குட்டி பீசஸும் வேறு ஏதாவது ஒரு கார்பனோ, ஆக்சிஜனோ, நைட்ரஜனாவோ என்ன ஆக போகிறது கிடையாது, இல்லை ஏதாவது ஒரு மெட்டல் எலமெண்ட்டாகவும் மாற போகிறது கிடையாது. கோல்டு நம்ம உடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எல்லாமே என்னவாக தான் இருக்கும், கோல்டாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக எலமெண்ட் அப்படின்னா என்ன, எலமெண்ட்டில் பியோர் சப்ஸ்டன்ஸ் தட் கேன் பி செப்பரேட்டட் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் பை ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் மீன்ஸ். அதாவது அதுக்கப்புறம் அதை நம்ம பிரித்து அதுலேருந்து இன்னொரு எலமெண்ட்டை நம்ம எடுக்க முடியாது. ஒரே
ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட் தான் அதில் என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடைக்கிறோமோ கடைசி பார்ட், அதாவது இதுக்கப்புறம் அதை நம்ம பிரேக் அவுட்டே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுதான் பார்த்திங்கன்னா ஒன் பர்டிகுலர் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கோல்டு எவ்வளோ தான் உடைச்சாலும் அது கடைசியில் வர ஆட்டமும் என்னவாக தான் இருக்கும், கோல்டாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸு. ஸோ அண்ட் ஆல் ஆட்டம்ஸ் ஆஃப் an element are identical regardless how much you have. ஸோ அப்போ எல்லாமே என்னவாக தான் இருக்கும், ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். அதாவது அது கெமிக்கல் காம்போசிஷனாக இருக்கட்டும், அதோட சைஸாக இருக்கட்டும், அதோட மாஸாக இருக்கட்டும், அதோட அட்டாமிக் நம்பர், அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான். ஸோ அப்போ ஒரு டபுள் எலமெண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு வேறு பேர் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சிங்கிள் எலமெண்ட் மட்டும் இருக்கிறதுனால we will call this as an எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம வந்து கம்பைண்டாக இருந்தாலோ இல்லை சிங்கிள் ஆட்டமாக இருந்தாலோ அது எலமெண்ட். நிறைய விதமான எலமெண்ட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் த காம்பவுண்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஆட்டம். ஓகே, அதாவது கார்பன் ஆட்டம்னு நம்ம சொல்லலாம், கார்பன் எலமெண்ட்டுன்னு சொல்லலாம். இது அப்படின்னா அந்த கார்பன்லேருந்து பிரிஞ்சு வந்தது. அப்போ இதில் என்னெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ப்ரோட்டான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நியூட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் ஆட் ஆனாலுமே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ப்ரோட்டானோ இல்லை நியூட்ரானோ இல்லை எலக்ட்ரானோ என்ன ஆகாது, மாறாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே விதமான அட்டாமிக் நம்பர் தான் இருக்கும். ஒரு கார்பனில் என்ன அட்டாமிக் நம்பர் இருக்கோ அதே தான் இன்னொரு கார்பனுக்கும் இருக்கும். அப்போ எலமெண்ட்டில் வந்து அட்டாமிக் நம்பரோ சைஸோ வந்து என்ன ஆகாது, மாறாது. ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னா 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, 118 எலமெண்ட்ஸ். இந்த 118 எலமெண்ட்ஸில் ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக உருவானது எர்த்தில், ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரியில் சயின்டிஸ்ட் உருவாக்குன எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட். சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் வந்து எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணுறாங்க, ஸோ எப்படிலாம் வந்து அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு இமேஜோ ஒரு ஆப்ஜெக்டோ எது வேணாலும் இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு மீனிங் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிம்பிள்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய லெசன்ஸில் படிச்சிருப்பீங்க, சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் மாதிரி ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள். ஸோ சிமிலராக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டவ் இஸ் த சிம்பிள் ஆஃப் பீஸ். ஒரு டவ்வை பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து பீஸ்க்கான ஒரு சிம்பிளாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ப்ளஸ்னால் அடிஷன், மைனஸ்னால் சப்ராக்ஷன், இன்டூனா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அரித்மெட்டிக் சிம்பிள்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த சிம்பிளுக்கு ஏற்ற ஆப்ரேஷன் அது என்ன பண்ணுது, யூஸ் பண்ணுது. அதே மாதிரியே கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு சில சிம்பிள்ஸ் இருந்துச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அந்த பேரை வந்து நம்ம வந்து எலமெண்ட்டோட பேரை ஃபுல்லாக இது பண்ணாமல் கட் ஷார்ட்டாக அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஷேர் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, சில சிம்பிள்ஸை வந்து எலமெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆக்சிஜனுக்கு O2 படிக்கிறோம், ஓசோனுக்கு O3ன்னு படிக்கிறோம். அப்போ அதெல்லாம் என்னது, அதோட சிம்பிள்ஸில் வருது. ஸோ இது ஆரம்பிக்கிறதோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங்கில் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் சிம்பிள்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு நான் இமேஜில் காட்டுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீக் சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த க்ரீக் சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் சம் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ். ஸோ ஏன்ஷியன்ட் க்ரீக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா 4 பேசிக் எலமெண்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று, இயற்கை, மழை, பூமி இதெல்லாம் வந்து டினோட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் அப்படின்னா இங்கே மேல் நோக்கி இருக்கிற ட்ரையாங்கிள் மேலே ஒரு லைன் இருக்குது. ஃபயர்னா ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டினோட் பண்ணியிருக்காங்க. எர்த்துனா கீழே இருக்கிறது அதில் ஒரு லைன். நமக்கு தெரியும் எர்த்துனா பூமி அடியில் தான் இருக்குது, காற்றுனா அட்மாஸ்ஃபியரில் இருக்குது, அது நமக்கு நல்லாவே தெரியும். நெருப்புனா இப்படி எரியறதுன்றதுக்காக இப்படி ஒரு ட்ரையாங்கிள், வாட்டருக்கு வந்து டவுன்வர்ட்ஸில் ட்ரையாங்கிள், நமக்கு பூமிக்கு அடியில் தண்ணி இருக்குன்றதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதில் இன்னொன்றும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏரும் ஃபயரும் சேரும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்,
ஒரு வார்ம் டெம்பரேச்சர் உருவாகும். அப்போ இங்கே வார்ம் பிளேஸ். ஓகே, அடுத்தது வந்து எர்த்தும் ஃபயரும் பார்த்தீங்க அப்படின்னா, எர்த்துலேயும் ஃபயர்லேயும் அங்கே ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா எர்த்து என்ன ஆகிடும்? ட்ரை ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இங்கே ட்ரை. அடுத்தது வந்து எர்த்தும் வாட்டரும் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 இடமும் சேர்ந்து என்ன ஆகிடும்? கோல்டாக மாறிடும். அதாவது குளிர் பிரதேசம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் மாறுது இல்லையா, அதுதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாட்டரும் ஏரும் ஜாயின் ஆகும்போது ஏரில் என்ன கண்டென்ட் இருக்கும்? மாய்ஸ்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாய்ஸ்ட். ஓகே, ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஈஸியாக வந்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ க்ரீக் சிம்பிள். ஸோ இப்போ இது உங்களுக்கு க்ரீக் சிம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அல்கெமிஸ்ட் சிம்பிள். ஓகே, அல்கெமிஸ்ட் சிம்பிள்னால் என்னென்னா, இந்த டேஸ் ஆஃப் அல்கெமிஸ்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் தட் பீப்புள் வேர் யூஸ்ட் ரெப்ரசன்ட் பை டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் while they try to change the less valuable metal into gold. That process was called alchemy, and the men who did this work were known as alchemists. அதாவது பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து மக்களுக்கு வந்து என்னாச்சு கிடச்சிச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விதமான சிம்பிளை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கோல்டுக்கு வந்து லெஸ் வேல்யூ மெட்டல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கோல்டை உருவாக்கணும்னு நினச்சாங்க. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அல்கிமி. அதை வந்து செய்கிறவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கெமிஸ்ட். ஸோ அப்போ அவங்க யூஸ் பண்ண இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே சல்ஃபர்னா இந்த சிம்பிள், இது கோல்டுனா இது, சில்வர்னா இது, அயனுக்கு இந்த குறி, அரிசனிக்னா இது, தென் நெக்ஸ்ட் நிக்கல்னா இது. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கணும், இந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேலே ஒரு சின்ன ரவுண்டு கீழே ஒரு பெரிய ரவுண்டுன்னு வந்துச்சுன்னா அது நிக்கல். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வந்து 2 ஜீரோஸ் மாதிரி வந்து ஜாயின் ஆச்சுன்னா அது அரிசன். 0ல் வந்து ஒரு ஆரோ மார்க் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அயன். சிஏ வந்து நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைடில் போட்டிருந்தா அது சில்வர். சர்க்கிளில் ஒரு டாட் இருந்துச்சுன்னா கோல்டு. சல்ஃபருக்கு ட்ரையாங்கிளுக்கு கீழே ஒரு ப்ளஸ் இருந்துச்சுன்னா சல்ஃபர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்கெமிக்கல் சிம்பிள்ஸ். இதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அல்கெமிஸ்ட். ஸோ அவங்க யாருன்றதும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டால்டன் இருக்கார் இல்லையா, டால்டன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். அவர் 1880ல் பார்த்தீங்கன்னா 1808ல் பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் என்ன பண்ணார்னா, ஹி ட்ரை டு நேம் வேரியஸ் எலமெண்ட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிக்டோரியல் சிம்பிள்ஸ். அதோட பிக்டோரியல் சிம்பிள்ஸை வச்சு அதுக்குன்னு சில பேரை வந்து அவர் என்ன பண்ணணும்னு நினச்சாரு, கொடுக்கணும்னு நினச்சார். அது மாதிரி அவருக்கு வந்து தோஸ் சிம்பிள்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு ட்ரா அண்ட் ஹென்ஸ் தே ஆர் நாட் யூஸ்டு. ஆனால் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியாது, இந்த வேர்ட்ஸ்க்கு பதிலாக அந்த ட்ராயிங்கை வரைய முடியாது. அப்போ அதனால் வந்து இது என்ன ஆகலை, அதிகமாக வந்து யூஸ்க்கு வரலை, நடமாட்டத்துக்கு வரலை. ஸோ இட் இஸ் ஒன்லி அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான். அதாவது பழங்காலத்தில் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த டேட்டா. ஸோ இது யார் பண்ணாங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஜான் டால்டன்ன்றவர். அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் சயின்டிஸ்ட். 1808ல், அதாவது 1808ல் தான் அவர் வந்து என்ன பண்ணார், இதுக்கான சிம்பிள்ஸ் வந்து கொடுத்தாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட்ரஜனுக்கு என்ன டினோட் பண்ணியிருக்காங்க, அசோட்டாய்ட், கார்பன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், மேக்னீஸ், லைம், சோடா, பொட்டாஷ், ஸ்ட்ரோட்டைன், பேரிட்டஸ், அயன், ஜிங்க்கு, காப்பர், லெட், சில்வர், கோல்டு, பிளாட்டினா, மெர்க்குரி. இது எல்லாத்துக்கும் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்தாருன்னா டால்டன் தான் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த சிம்பிளுக்கு பேர் டால்டன் சிம்பிள்ஸ். ஒன்று என்னது, எலமெண்ட்ஸ். இது எல்லாமே. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெர்சிலஸ் சிம்பிள் அப்படின்னு வந்துச்சு. பெர்சிலஸ் சிம்பிள்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சிலஸ், ஓகே, BERZELIUS. பெர்சிலஸ் சிம்பிள் இஸ் நத்திங் பட், இப்போ ஒரு நார்மலாக ஒரு எலமெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ போரான் இருக்குது, கார்பன் இருக்குது, ஃப்ளோரின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு எலமெண்ட்டு. இந்த மாதிரி எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது இப்படிலாம் நம்ம சிம்பிள் பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சிம்பிள்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக இந்த எலமெண்ட்ஸோட லெட்டர்ஸ்,
எலமெண்ட்ஸோட லெட்டர்ஸ் என்ன பண்ணிடலாம், மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தவர். அதை வந்து அந்த மாதிரியான சிஸ்டம்மை வந்து ஃபாலோ பண்ண வச்சவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெசிலஸ். ஸோ இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஜாக்கோப் பெசிலஸ். ஓகே, ஜான் ஜாக்கோப் பெசிலஸ். இவர் 1813 இந்த மாதிரி பண்ணார். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது சயின்ஸ்க்கு பதிலாக ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னார். ஸோ இவரோட வேர்ஷன் வந்து பெர்சிலஸ் சிஸ்டம்னு சொல்லி, அதாவது சிஸ்டம் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங்கில் வந்து இந்த மாதிரி மாற்றினாங்க. எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சிம்பிள்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் த எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் ஆர் மோஸ்ட் காமன் எலமெண்ட் இல்லையா. ஸோ அதனால் நான் மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா யூஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தேர் இங்கிலீஷ் நேம். ஸோ நான் மெட்டலாக இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு லெட்டர், இப்போ போரானுக்குனா பி, கார்பனுக்குனா சி, ஃப்ளோரனுக்குனா எஃப், ஹைட்ரஜனுக்குனா ஹெச், அயோடினுக்குனா ஐ, நைட்ரஜனுக்குனா என், ஆக்சிஜனுக்கு ஓ, பாஸ்பரஸ்க்கு பி, சல்ஃபருக்கு எஸ், வேண்டியம்க்கு வி, யுரேனியம்க்கு யூ, யுட்ரியம்க்கு ஒய். ஸோ இந்த மாதிரி நான் மெட்டல்ஸ். ஓகேவா, இதெல்லாம் என்ன எலமெண்ட்ஸ், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ். இந்த மாதிரி நான் மெட்டல் எலமெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் வந்து என்ன ஆல்ஃபபெட்டில் ஆரம்பிக்குதோ அதையே வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இதெல்லாம் எது கொடுத்தாங்க, நான் மெட்டல்ஸ்க்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த செகண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன விஷயம்னா, இதில் எலமெண்ட்ஸ் வந்து ஒரே லெட்டர்லேயே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏல, பிபியில், சியில் ஒரே மாதிரி இருக்க மாதிரிலாம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இப்போ கார்பனுக்கு சி, கோபால்ட்டுக்கும் நம்ம சீன் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட் லெட்டர் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட் லெட்டரை சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஏக்கு நமக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, ஏ ஆல்ஃபபெட்டில் நமக்கு வந்து ஆர்கான் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம்க்கு ஏஎல், அதாவது இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டரை என்ன பண்ணிக்கிட்டாங்க, யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பேரியம் பிஏ, நெக்ஸ்ட்டு இங்கே இதுக்கும் பிஇ, இதுக்கு பிஐஏ, பிஆர்சிஓ, ஹைட்ரஜனுக்கு வெறும் ஹெச் தான், அடுத்த வர்றதுக்கு தான் ஹெச்இ, நிக்கலுக்கு என்ஐ, நியானுக்கு என்இ, சிலிக்கானுக்கு எஸ்ஐ, சல்ஃபருக்கு எஸ். இது ரெண்டுத்துலையுமே எஸ் வரதால சிலிக்கானுக்கு எஸ்ஐ. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாகவும் செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விதமான சிம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் மட்டும் ஆல்ஃபபெட் எடுத்து எழுதுறது. இப்போ அடுத்த கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி லெட்டரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட் லெட்டர் ப்ளஸ் செகண்ட் லெட்டரோட சேர்ந்து ஜாயின் ஆகிறது. அதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலும் செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்குது. தென் நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 letters ஆஃப் த நேம் ஆஃப் த எலமெண்ட் ஆர் சேம். சப்போஸ் 2 லெட்டர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா தென் த சிம்பிள் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் செகண்ட் லெட்டர் ஆர் தேர்ட் லெட்டர் ஆஃப் இங்கிலீஷ் நேம் தட் தே do not have in common. ஸோ இதில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து காமனாக இருந்துருச்சு, இல்லை செகண்ட் லெட்டர் காமனாக இருந்துருச்சுன்னா அதோட தேர்ட் லெட்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கானில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்னு வருது, இங்கேயும் ஏஆர்னு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் லெட்டர் என்ன இருக்குது, எஸ் இருக்குது, ஆனால் மேலே அங்கே ஆர்கானில் ஜி இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், ஆர்கானில் ஏஆர்ன்ற வேர்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஆர்சனிக்கு ஏஎஸ்ஸை எடுத்துக்கலாம் மாற்றி. ஸோ அப்போ ஏதோ ஒரு வேர்டை நெக்ஸ்ட்டு சிம்பிளை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கால்சியம்க்கு சிஏ கால்சியம். இப்போ அதே கால்சியம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஏ மாதிரி இங்கேயும் வர்றதுனால இந்த ஏவை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, டி எடுத்துக்கிட்டாங்க, கேட்மியம். அதே மாதிரி மெக்னீஷியம்க்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஏவை விட்டுட்டாங்க, ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த ஏவை விட்டுட்டாங்க, இதில் ஜி எடுத்துக்கிட்டாங்க. இங்கே அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க, இங்கே என் எடுத்துக்கிட்டாங்க, இந்த ஏவை விட்டாச்சு. அதே மாதிரி தான் குளோரினுக்கும் குரோமியம்க்கும் ரெண்டுத்துக்குமே சிஹெச் மூணாவது லெட்டர், ஃபஸ்ட்டு 2 லெட்டருமே சேமாக இருக்கிறதால அதோட செகண்ட் லெட்டரை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு ஃபஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் எடுத்துக்கிட்டாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் பார்ட்டு. ஃபோர்த்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபோர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா சம் சிம்பிள் ஆர் used on the basis of their Greek name or Latin name of the element. There are 11 such elements.
டோட்டலாக வந்து அதோட க்ரீக் நேமோ அதோட லாட்டின் நேம் எதுலேருந்து வந்து அது உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நேமை வந்து சிம்பிளாக வச்சு இருக்கும். அது மாதிரி மொத்தமாக எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, டோட்டலாக 11 எலமெண்ட்ஸ் இருக்குது. சோடியம் அப்படின்னா அதோட லாட்டின் நேம் என்னது, நட்ரியம். அப்போ இந்த NA இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. பொட்டாசியம் அதுக்கு என்னது, அடுத்தது கேலியம், அப்போ கே மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அயனுக்கு ஃபெரம், அதாவது FeM மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. காப்பருக்கு குப்ரம், அப்போ இது Cu. சில்வருக்கு அகண்டம், ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா Ag. கோல்டுக்கு அருரம், அப்போ Au. மெர்க்குரிக்கு வந்து ஹைட்ரா கைரம், அதனால் Hg. அடுத்தது வந்து லெட்டுக்கு வந்து ப்ளம்பம் Pb. டின்னுக்கு ஸ்டானம் Sn. ஆன்டிமோனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிபியம் SB. டங்ஸ்டனுக்கு பார்த்தீங்கன்னா உல்ஃப்ரம் W. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸோட லாட்டின் நேமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டரோ இல்லை ஃபஸ்ட் லெட்டரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது எது கொடுத்துருக்காங்கன்னா எலமெண்ட்ஸ் நேம்ட் யூஸிங் த நேம் ஆஃப் த கண்ட்ரி இல்லைனா சயின்டிஸ்ட். அந்த கண்ட்ரி பேரோ இல்லை சயின்டிஸ்ட் பேரோ கொடுத்து அதுக்கு ரிலேட்டடான எலமெண்ட்ஸோட நேமோ அதோட சிம்பிளும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் த 5th கேட்டகரி. ஸோ டோட்டலாக வந்து இங்கே நம்ம 5 கேட்டகரிஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரிஸ் பேர்லேயும் சயின்டிஸ்ட் பேர்லேயும் இருக்கும் மெயினாக. ஓகே, அமெரிக்கம், யூரோப்பியம், நொபிலியம், அயோடின், மெர்க்குரி, புளுட்டோனியம், நெப்டியூனியம், யுரேனியம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா AM, அமெரிக்கா கண்ட்ரியோட இந்த AM. அடுத்தது யூரோப்பியம் பார்த்தீங்கன்னா EU, யூரோப் கண்ட்ரியோடது. நொபிலியமுக்கு வந்து சயின்டிஸ்டோட நேம் ஆல்ஃபர்ட் நோபல், அவரோட NO எடுத்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அயோடினுக்கு பார்த்தீங்கன்னா வயலட், அதாவது க்ரீக்கில் கலரோட நேம் இருக்குது இல்லையா, அந்த வயலட், அந்த இது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி Hg. இது வந்து காட் மெர்க்குரி அப்படின்ற ஒரு இதை வந்து குறிக்குது. ஓகேவா, இது வந்து மைத்தாலஜிக்கல் கேரக்டர். ஓகே, நம்ம வந்து பிலீவ் பண்ணுற ஒரு கேரக்டராக, அதாவது நம்ம வந்து இயற்கையை கடவுளாக உருவாக்கணும்னு நினச்சோம் இல்லையா, அதுலேருந்து வந்தது தான் இந்த காட் மெர்க்குரி. தென் நெக்ஸ்ட்டு புளுட்டோனியம் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ பிளானட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பிளானட் தான். ப்ளூட்டோ, நெப்டியூன், யுரேனஸ், இது எல்லாமே அதான் ப்ளூட்டோனியம், நெப்டூனியம், யுரேனியம், PUNPU. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம எல்லா எலமெண்ட்ஸும் எப்படி டிரைவ் ஆச்சுன்னு பார்த்தோம். ஜஸ்ட் we can recall it once. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஒரு எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் எடுத்து எழுதுறது, இதுதான் வந்து ஃபஸ்ட் கேட்டகரி. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ளஸ் செகண்ட் சிம்பிள், அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் செகண்ட் லெட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறது. அதில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்கணும், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லெட்டர் ரெண்டுமே காமனாகவே வந்துச்சு அப்படின்னா அந்த செகண்ட் லெட்டரை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் லெட்டரை யூஸ் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கேட்டகரியில். தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீக் நேமோ லாட்டின் நேமோ வந்து எலமெண்ட்டுக்கு கொடுக்குறது. சோடியம்னா நட்ரியம், அது வந்து லாட்டின் நேமு அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ அதோட அந்த லாட்டின் நேமை வச்சு அதுக்கு சிம்பிள் கொடுக்குறது. தென் ஃபிஃப்த் ஒன் இப்போ தான் பார்த்தோம், ஒரு கண்ட்ரி பேரோ இல்லை சயின்டிஸ்ட் பேரோ வச்சு வர்றது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த சிம்பிள்ஸ் அண்ட் தேர் எலமெண்ட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள்ஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா ரைட்டிங் த சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுறது. ஸோ ஒரு வைல் ரைட்டிங் த சிம்பிள்ஸ், நம்ம சிம்பிள்ஸ் எழுதும் போது சில ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எலமெண்ட் ஹேஸ் அ சிங்கிள் இங்கிலீஷ் லெட்டர் ஆஸ் அ சிம்பிள் இட் குட் பி ரிட்டன் இன் கேபிட்டல். ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நம்ம எழுதுகிறோன்னா அது கண்டிப்பாக கேபிட்டலாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அயோடினில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ மட்டும் ஒரு சிங்கிள் லெட்டராக எழுதினாலும் அது என்னவாக இருக்குது, கேபிட்டலாக இருக்குது. ஃபார் எலமெண்ட்ஸ் ஹேவிங் 2 letters த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல் ஃபாலோட் பை ஸ்மால் லெட்டர். அதே வந்து 2 லெட்டரில் எழுதுறீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்லையும் செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர்லையும் என்ன பண்ணணும், எழுதணும். ஸோ திஸ் இஸ் த 2 மெயின் ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் த சிம்பிள். தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இப்போது மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து எலமெண்ட் தான். ஒரு மேன் எப்படி சிவிலைசேஷனில் வந்து அவங்க டெவலப் ஆகி வந்தாங்களோ அவங்க டெவலப் ஆகி வரும்போது நிறைய விதமான மெட்டல்ஸையும் நான் மெட்டல்ஸையும் அவங்க என்ன பண்ணாங்க, டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், நமக்கு வந்து காப்பரு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், பிரான்ஸு, அயனு, இதெல்லாமே வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க,
கண்டுபிடிச்சாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து நல்ல வெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நிறைய கோல்டுன்ற மெட்டலை வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அதிகமாக ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ப்ராஸ்பரிட்டியான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த மெட்டல்ஸ் வந்து அதிகமாக அந்த ரிசோர்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த கண்ட்ரியை வந்து வெல்த்தியான கண்ட்ரியாக இல்லையா அப்படின்ற அளவுக்கு ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு மெட்டல்ஸ் வந்து அவ்வளோ வேல்யூபிளான ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா an element can be identified as a metal or non-metal by comparing its properties. ஸோ அப்போ இந்த மெட்டலுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், இந்த நான் மெட்டலுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம அந்த மெட்டல்ஸை இல்லை நான் மெட்டலான அந்த எலமெண்ட் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஸோ அப்போ in doing so we find that some element neither fit with the metals or nor with non-metals. Such elements are called as semi-metals. அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் இது ரெண்டுத்தையும் பிரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸில் ரெண்டுத்துலேயுமே ரிசம்பிளன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது மெட்டல் கூடயும் ஜாயின் ஆகாமல் நான் மெட்டல் கூடயும் ஜாயின் ஆகாமல், அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்கிற இந்த மெட்டலாய்ட்ஸு. ஸோ அப்போ மெட்டலுக்குன்னு தனியாக ஒரு கேட்டகரி ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ்க்குன்னு தனியாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கூடையுமே வந்து ஜாயின் ஆகாமல் திருப்பி ஆனால் ரெண்டுத்தோட ரிசம்பிளன்ஸும் வச்சுருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டலாய்ட்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம், அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம், தென் நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் நவ் see about metals. ஸோ மெட்டல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர், லெட், டின், நிக்கல், ஸ்டீல், ஜிங்க், இது மட்டும் இல்லாமல் கோல்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ஸ் அண்டர் மெட்டல். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அண்ட் நமக்கு தெரியும் நல்லாவே நம்ம வந்து இந்த மெட்டல்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மெட்டல்ஸ்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் இருக்குது. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுது, மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் கண்டிஷன். நார்மல் கண்டிஷனில் சாலிடாகவும் இருக்கும், அதே மாதிரி அது கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஒரு டெம்பரேச்சரோ இல்லை ப்ரெஷரோ வந்து நார்மல் கண்டிஷனில் இருக்குது, அதாவது நார்மல் ரேட்டில் இருக்குது அப்படின்னா மெட்டல்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, அது சாலிடாகவே ரிமைன் ஆகும். அதே பார்த்திங்கன்னா நார்மலாகவே மெட்டல்ஸ் வந்து என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷைனியாகவும் இருக்கும். ஷைனினா வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களே, தட் இஸ் கால்ட் அஸ் ஷைனி. ஸோ நிறையா வந்து மெட்டல்ஸ் வந்து ஜொலிக்கும், ஷைனியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து லஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ லஸ்டர்ஸ் இஸ் நத்திங் பட், ஸோ இப்போ எங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பார்க்குறதுக்கு இந்த மெட்டல் எப்படி இருக்குது, ரொம்ப ஷைனியாக இருக்குது இல்லையா. அப்போ இந்த ஷைனி வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் எதில், மெட்டலில் இந்த ஷைனினஸ் கண்டிப்பாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் லஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஷைனியை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் லஸ்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லஸ்டர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த வே ஆஃப் மினரல் ரிஃப்ளெக்ட்ஸ் இந்த லைட்டில் அந்த லஸ்டர் வந்து எப்படி ஜொலிக்குது அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எல்லாமே மெட்டாலிக் லஸ்டர்ஸ், அதனால் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட்ஸ் இந்த லைட் அழகாக ஷைன் ஆகுது. அதே பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் மெட்டாலிக், இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜொலிப்புத்தன்மை இருக்கா, இல்லை, ஷைனினஸ் கிடையாது. ஸோ அப்போ லஸ்டர்னால் என்னது, த வே ஆஃப் மினரல் ரிஃப்ளெக்ட்ஸ் டு த லைட்டை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, அதாவது டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் நார்மல் கண்டிஷனில் இருக்கும் போது அது என்னவாகவே இருக்கும், சாலிடாகவே இருக்கும். அடுத்த செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், அது வந்து ஹார்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னது, மெட்டல்ஸ் எல்லாமே ஷைனியாக இருக்கும். அந்த ஷைனியாக இருக்க மெட்டல்ஸ் எதனால் ஷைனியாக இருக்குன்னா டியூ டு த லஸ்டர், மெட்டாலிக் லஸ்டர். அந்த ஷைனினஸ் என்னது, அதுக்கு பேர் தான் மெட்டாலிக் லஸ்டர். ஸோ இந்த மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டென்சிட்டியும் அதுக்கு ஹையாக இருக்கும், அதாவது ஹை டென்சிட்டி இருக்கும் இந்த மெட்டாலிக்ஸ்லாம். ஓகே, ஹை டென்சிட்டி. ஓகே, ஹை டென்சிட்டினா அதோட அடர்த்தி, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல்ஸ் இன் ஜென்ரல் ஹாவ் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். இந்த மெட்டல்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா மெல்ட்டிங் பாயிண்ட்டும் சரி பாய்லிங் பாயிண்ட்டும் சரி ஹை ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதோட மெட்டல்ஸ்க்கு என்னது, ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டும் ஹையில் தான் இருக்கும், பாய்லிங் பாயிண்ட்டும் ஹையில் தான் இருக்கும்.
ஓகே. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்டல்ஸ் கேன் பி ஹேமர்ட் இன்டு வெரி தின் ஷீட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியபிலிட்டி. ஓகே. ஸோ மியபிலிட்டி அப்படின்னா என்னென்னா நார்மலாக இருக்கிற ஷீட்ஸை வந்து, அதாவது இந்த மாதிரி இருக்கிற கோல்டு ரஸ்ட்டை வந்து ஹேமர்டுனா நல்லா இது பண்ணால் என்னவா மாற்ற முடியும், தின் ஷீட்டாக மாற்ற முடியும். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் வந்து இதுலேருந்து இந்த ப்ராசஸ்லேருந்து இந்த ப்ராசஸ்க்கு மாறுது இல்லையா, இட் இஸ் ஹேமர்டு. ஸோ அப்போ இந்த ஹேமர்ட் ஆகிட்டு இந்த மாதிரி தின் ஷீட்டாக மாறுறதுக்கு பேர் தான் என்னது, மியபிலிட்டி. அப்போ இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மெட்டலில் இருக்குது. நாட் ஒன்லி இந்த கோல்டு, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சில்வர், அலுமினியம் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வராக மாறும். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து சில்வர் ஃபாயிலாக மாறுறது, அதாவது அந்த ஹேமர்ட் ஆனதுக்கு அப்புறமா அலுமினியம் வந்து சில்வர் ஃபாயில்ஸாக மாறுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியபிலிட்டி. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது காப்பர் மெட்டலாக இருக்கிறது வந்து காப்பர் ஒயராக மாறிடுச்சு. இதில் எவ்வளோ தின் லேயர்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லையா. அப்போ வந்து என்ன பண்ண முடியும் மெட்டலால், மெட்டல் கேன் பி ட்ரான் இன்டு தின் ஒயர்ஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்ட் அஸ் டக்டைலிட்டி. இந்த காப்பர் மெட்டல்லேருந்து காப்பர் ஒயருக்கு மாறுற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, டக்டைலிட்டி. ஓகே. டக்டைலிட்டி. ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டக்டைலிட்டி. அப்போ டக்டைலிட்டினா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு ப்ராப்பர்ட்டி அதுலேருந்து தின் ஒயராக அது மாறுது, மெட்டல் வந்து தின் ஒயராக மாறுதுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டக்டைலிட்டி. தென் நெக்ஸ்ட் அதே வந்து ஒரு மெட்டல் வந்து ஒரு தின் லேயராக ஒரு ஷீட்டாக மாறுது அப்படின்னா அது மியபிலிட்டி. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்ததில் இருக்கிறது நம்ம சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிசிட்டி. ஹீட்லேயும் சரி எலக்ட்ரிசிட்டிலையும் சரி இது வந்து மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னது குட் கண்டக்டர்ஸாக இருக்குது. ஓகே. லைக் சில்வர், காப்பர், கோல்டு, அலுமினியம், இது எல்லாமே. தெர்மல் கண்டக்டர்னால் என்னது ஹீட் தான். ஓகே. ஸோ அப்போ ஹீட்லேயும் சரி எலக்ட்ரிசிட்டிலையும் சரி இது என்னது குட் கண்டக்டராக வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பீயிங் ஹிட். இது வந்து ஒரு தடவை இந்த மெட்டல்ஸ் இடிபட்டுச்சு அப்படின்னா, மெட்டல்ஸ் வந்து இடிபடும் போது அதாவது ஹிட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா when it hits. ஓகே. அப்போ இதுவும் வந்து என்ன ஆகுது, ஹிட் ஆகுது. அப்போ ஹிட் ஆகும் போது இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, இட் ப்ரொடியூஸ் த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா. அப்போ இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சொனோரஸ். ஓகே. ஸோ இந்த மெட்டல்ஸ் வந்து ஹிட் ஆகிட்டு அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற சவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொனோரஸ்னு சொல்கிறோம். SONORUS. ஓகே. ஸோ SONORUS சொனோரஸ். ஸோ இப்போ நம்ம வந்து 3 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மியபிலிட்டி பார்த்தோம், அந்த தின் லேயராக மாற்றுறது சில்வர் ஷீட்டை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்டைலிட்டி பார்த்தோம், அதாவது காப்பர் ஒயராக மாற்றுறது. தென் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது வந்து சொனோரஸ் நத்திங் பட் மெட்டல்ஸ் வந்து ஹிட் ஆகும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணுற சவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் பெல், கோயில் மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா சொனோரஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஐ திங்க் யூ வில் பி கிளியர் ஃபார் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் வந்து உங்களுக்கு வந்து மெட்டல்ஸும் இன்னொரு சைடில் அதோட யூசஸும் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அயன் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங். அயன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம அயன் ஆர்னமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா அயன் ஷீட்டு, அயன் பாரு, இன்ஜின் பார்ட்டு, பிரிட்ஜ் மேக்கிங்கில் எல்லாத்துலேயுமே அயன்ஸ் யூஸ் ஆகும். அதே நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் பார்த்திங்கன்னா இங்கே காப்பர் ஒயர் கொடுத்துருக்காங்க இல்லையா, காப்பர் எலக்ட்ரிக் ஒயர்ஸு, காயின்ஸு, ஸ்டாச்சு இதெல்லாம் செய்கிறதுக்கு காப்பர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டும் சில்வரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் செய்கிறதுக்கு, டெக்கரேட்டிவான சில ஜுவல்ஸ் செய்கிறதுக்கு, ஃபோட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெர்க்குரி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் தெர்மோமீட்டரில் வந்து அந்த ரீடிங் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேரோமீட்டர்லேயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க.
and barometer because of its high density and uniform expansion at different temperature. ஒரு டெம்பரேச்சர்லையும் அது வந்து என்ன ஆகும், யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இப்போ இந்த டெம்பரேச்சர்னால் இந்த அளவுக்கு தான் அது எக்ஸ்பேண்ட் ஆகுன்ற மாதிரி ஒரு யூனிஃபார்மாக அது எக்ஸ்பேன்ஷன் இருக்குன்றதுக்காக மெர்க்குரியை யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து நம்ம அலுமினியமில் ஆர்னமெண்ட்ஸோ வெசல்ஸோ இல்லை வந்து கேபிள்ஸோ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் ஒயர்ஸில் அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு லெட் பார்த்தீங்க அப்படின்னா லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் பேட்ரிஸ்க்கு இப்போ ஜிங்க்லேருந்து உருவாக்குற இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்ஸ் எல்லாம் உருவாக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லெட்லேருந்து உருவாகிற பேட்ரிஸு, லெட் ஷீட்டு, லெட் ஒயர், லெட் பைப்பு, இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே மிஷின்லேயுமே லெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஓவராலாக யூசஸ் ஆஃப் மெட்டல்ஸ்னால் என்ன, அயன், காப்பர், சில்வர், மெர்க்குரி, அலுமினியம், லெட்டு, ஜிங்க், இதெல்லாம் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம வந்து பிக்சரைஸாகவே பார்த்துருப்போம், அதனால் നിങ്ങൾക്ക് நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வி கேன் மூவ் ஆன் டு த நான் மெட்டல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா they had given the list of some non-metals. ஓகே, ஸோ நான்-மெட்டல்ஸில் என்னென்ன இருக்குது, they had given some non-metals like argon, acetine, boramine, carbon, chlorine, fluorine, helium, hydrogen, iodine, krypton, neon, nitrogen, oxygen, phosphorus, radon, selenium, sulfur, xenon. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா comes under the நான் மெட்டல்ஸ். இதில் வந்து ரொம்ப மெயினாக இருக்கிறது, அதாவது பேசிக்காக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் தான். ஸோ இந்த மாதிரி நான் மெட்டல்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போது நம்ம மெட்டல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் கண்டிஷனில் வெறும் சாலிடாகவே இருக்கும், சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சாலிடாக, லிக்விடாக, கேஸாக, 3 விதத்தையுமே வந்து நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சல்ஃபர், பாஸ்பரஸ் இதெல்லாமே வந்து என்னவாக இருக்கும், சாலிடில் இருக்கும். இதெல்லாம் வந்து சல்ஃபர். ஓகே, ஸோ அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸும் அதே மாதிரி சாலிட் நேச்சர்லேயே இருக்கும். அதே நீங்கள் போரமைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த நான் மெட்டல் தான். இது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ஆக்சிஜன், நைட்ரஜன், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் நான் மெட்டல். இது எல்லாமே என்ன இருக்குது, கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அப்போ இது கேஸு, இது லிக்விட், தென் நெக்ஸ்ட் இது சாலிடு, இதுவுமே வந்து சாலிட் தான், கார்பனும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் வந்து 3 ஸ்டேட்லேயுமே என்ன ஆகுதோ மாறும். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு அதோட ப்ராப்பர்ட்டி. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி நாட் ஹார்டர் எக்ஸப்ட் டைமண்ட். ஸோ டைமண்டை தவிர்த்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மெட்டல்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்கோம், சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ சாஃப்ட் அண்ட் நேச்சராக இருக்கிற இந்த நான் மெட்டல்ஸ், அதாவது இப்போ இந்த லெட் வந்து பார்த்திங்கன்னா உடச்சா என்ன இது உடஞ்சிக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து நான் மெட்டல்ஸ் வந்து சாஃப்ட் அண்ட் நேச்சராக இருக்கும். எதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டைமண்டை தவிர்த்து, அதாவது டைமண்ட் மட்டும் எக்ஸப்ஷன். டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஹார்டாக தான் இருக்கும். அது எதால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பனால் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன்லேருந்து டைமண்ட் வருது, கிராஃபைட்டு, ஃப்ளோரன், தென் நெக்ஸ்ட்டு சூட்னா இந்த இது புகை கரிப்பு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சூட். ஸோ இது டைமண்ட், இது எல்லாமே எதுலேருந்து ஃபார்ம் ஆகி வருது, கார்பன்லேருந்து. தென் நெக்ஸ்ட்டு யூஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ் ஜென்ரலாகவே சாஃப்டாக இருக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் எதை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா டைமண்டை தவிர்த்து, ஏன்னா அது வந்து ஹார்டன் நேச்சராகவே இருக்குது. அதே மாதிரி நான் மெட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மெட்டல்ஸில் வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட்டோ, நான் மெட்டல்ஸில் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆப்போசிட்டாக லோ மெல்ட்டிங் பாயிண்ட், லோ பாயிலிங் பாயிண்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு மியபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன்ஸ், அதாவது நான் மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் நான் மியபிள். ஓகே, நான் மியபிள்னால் என்ன, மியபிள்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன், மியபிள்னால் ஒரு பெரிய மெட்டலை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஹேமர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக தின் லேயராக மாறும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மியபிள். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகாது, இது அந்த மாதிரி தின் லேயராக மாறாது. அதனால தான் இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், நான் மியபிள்னு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் மெட்டல்ஸ் ஆர் நாட் டக்டைல். ஸோ இது வந்து டக்டைலும் கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் டக்டைல். ஸோ டக்டைலிட்டினா என்னன்னு சொல்லியிருந்தேன், டக்டைலிட்டினா இப்போ காப்பர்லேருந்து தின் காப்பர் வயராக இருக்குது இல்லையா,
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டக்டைலிட்டி. அப்போ அதுவுமே வந்து இந்த நான் மெட்டல்ஸில் கிடையாது. ஆனால் கார்பன் ஃபயர் இஸ் ஹையர்லி டக்டைல். அப்போ இதில் எக்ஸப்ஷன் என்னது? கார்பன் ஃபைபர். ஓகே, கார்பனோட ஃபைபர் வந்து என்னது? இட் இஸ் டக்டைல். அப்போ நமக்கு வந்து மற்ற நான் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து டக்டைல் கிடையாது. கார்பன் ஃபைபர் மட்டும் டக்டைல். அதாவது கார்பன்லேருந்து கார்பன் ஒயர்ஸ் உருவாக்கலாம் அந்த மாதிரி. அதே மாதிரி மியபிலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த நான் மெட்டல்ஸ்க்குமே வந்து மியபிலிட்டி கிடையாது. அதாவது அது தின் ஷீட்டாக என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதே நான் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா பேட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நான் மெட்டல்ஸ் அடுத்த பாயிண்ட் என்னது? இட் இஸ் பேட் கண்டக்டர். நம்ம வந்து அப்படியே அதோட ஆப்போசிட் தான். எதெல்லாம் வந்து எதெல்லாம் வந்து மெட்டல்ஸ்க்கு வந்து ப்ளஸ்ஸாக பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே வந்து என்னது? இதில் மைனஸாக பார்ப்போம். இப்போ அது வந்து ஹை பாயிலிங் பாயிண்ட், ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்னா இதில் லோ பாயிலிங் பாயிண்ட், லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அதில் வந்து இட் இஸ் மியபிலிட்டினா இதில் நான் மியபிலிட்டி. அதில் வந்து டக்டைல்னா இதில் நான் டக்டைல். அடுத்தது அது வந்து குட் கண்டக்டர் ஆஃப். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதில் என்னென்னா அப்படியே குவைட் ஆப்போசிட் தான். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேட் கண்டக்டர்லேயே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு. கார்பனில் இருக்குது இல்லையா, கார்பன்லேருந்து வர கிராஃபைட் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த கிராஃபைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸப்ஷன். இது வந்து குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஐ வில் ஷோ தட் இமேஜ் அகெயின். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கிராஃபைட் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த கிராஃபைட் மட்டும் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சவுண்டு. நம்ம வந்து மெட்டல்ஸ்க்கு சொல்லியிருந்தோம் சொனோரஸ்னு ஒரு கான்செப்ட். இது வந்து நான் சொனோரஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். தென் நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யூசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு தெரியும். இந்த டைமண்ட் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ் மேக் பண்ணலாம். கிராஃபைட்டில் பார்த்திங்கன்னா பென்சில் லெட் மேக் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் இருக்குது இல்லையா, அது மூலயமா வந்து நம்ம கன் பவுடர் யூஸ் பண்ணலாம். இது வந்து கன் பவுடர், இது சல்ஃபர் மூலயமா நம்ம உருவாக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம். தென் ரப்பரை வந்து வல்கனைசேஷன் பண்ணலாம். வல்கனைசேஷன்னா அதை வந்து நல்லா அந்த ரப்பராக இருக்கிறத வந்து வளைச்சி நம்ம மாற்றுறது தான் வல்கனைசேஷன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஒயர் மாதிரி வருது பாருங்கள், இதுதான் வந்து வல்கனைசேஷன் ப்ராசஸ். இங்கே வந்து ஒயர் வருது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து சர்க்கிளாக மாற்றுறாங்க இல்லையா, இதுதான் வந்து வல்கனைசேஷன் ப்ராசஸ். தென் நெக்ஸ்ட் இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்பரஸில் வந்து பாஸ்பரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் பாக்ஸஸ், ரேட் பாய்சன் அது செய்யலாம். நெக்ஸ்ட்டு நைட்ரஜனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் அமோனியா வந்து என்ன பண்ணலாம், உருவாக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணலாம். தென் குளோரினில் தெரியும் ப்ளீச்சிங் பவுடரு, ஸ்டெர்லைசிங் வாட்டர் உருவாக்கலாம். தென் ஹைட்ரஜனில் பார்த்திங்கன்னா ராக்கெட் ஃபியூவலு இதெல்லாமே வந்து செய்யலாம். ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் நான் மெட்டல் யூசஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட். இது யூஸ்வலாக எப்பயுமே சாலிடில் தான் இருக்கும், எப்பயாவது தான் வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறும். ஆனால் நான் மெட்டல்ஸ் 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும், சாலிட், லிக்விட், கேஸ். மியபிலிட்டினா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தின் ஷீட்டாக மாற்றுறது மெட்டல்னு. அப்போ இதில் குட்டு, இதில் வந்து புவர். ஓகேவா, இது வந்து சாஃப்ட் அண்ட் நேச்சராக இருக்கும், அதே மாதிரி பிரிட்டலாக இருக்கும். ஓகே, தென் டக்டைலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒயராக காப்பர் ஒயராக மாற்றணும் இல்லையா, அது இதில் குட்டு, இதில் புவர். மெல்ட்டிங் பாயிண்ட் இது எப்பயுமே ஹை தான், பாயிலிங் பாயிண்ட்டும் இது ஹை தான், டென்சிட்டியும் இது ஹை தான். எப்படி இதில் மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், டென்சிட்டி 3மே இதில் லோ. அதே வந்து கண்டக்டிவிட்டி, ஹீட்லேயும் சரி எலக்ட்ரிசிட்டிலையும் சரி இது குட்டு, இதில் வெரி பேட் நான் மெட்டலுக்கு. இது நம்ம வந்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறது மெட்டலாய்ட்ஸ் பார்க்க போகிறோம். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இமேஜில் கொடுத்துருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ்னால் என்ன, மெட்டலாய்ட்ஸ் இஸ் நத்திங் பட் போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் ரெண்டுத்தோட ப்ராப்பர்ட்டிஸையும் சேர்த்து கம்பைன் ஆகிருக்கிறது தான் மெட்டலாய்ட்ஸ். ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, போரான், சிலிக்கான், ஜெர்மேனியம், அர்சனிக், ஆன்டிமோனி, டெலூரியம், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். ஸோ இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ மெட்டலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக தான் இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து தே கேன் ஃபார்ம் அலாய்ஸ் வித் அதர் மெட்டல்ஸ். அலாய்ஸ்னால் மற்ற மெட்டல்ஸ் கூட வந்து அது என்ன பண்ண முடியும், அதோட எலமெண்ட் கூட இந்த மெட்டலாய்ட்ஸோட எலமெண்ட்டும் ஜாயின் ஆக முடியும். ஸோ அதான் வந்து அலாய்ஸ் வித் த அதர் மெட்டல்ஸ். தென் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸ் லைக் சிலிக்கா, ஜெர்மேனியம் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஆக்ட் அஸ் அன் எலக்ட்ரிக் கண்டக்டர் அண்டர் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ஒரு சில அதாவது செமி கண்டக்டராக இருக்கும், பேட் கண்டக்டரும் இல்லாமல் குட் கண்டக்டரும் இல்லாமல் செமி கண்டக்டராக இருக்கும் மெட்டலாய்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டலாய்ட்ஸில் பார்த்திங்கன்னா சிலிக்கா இருக்கும் இல்லையா, அதில் வந்து இந்த லஸ்டர்ஸ், அதாவது அது மியபிளாகவும் இருக்கலாம் இல்லை நார் டக்டைலாகவும் இருக்கலாம். அதாவது தின் ஷீட்டாவோ இல்லை ஒயராவோ சிலிக்கான் என்ன பண்ணிக்க முடியும், நம்மளால் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரிட்டைல் இன் நேச்சராக இருக்கும். அதாவது சில நான் மெட்டல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டைல் இன் நேச்சர் இருக்கும் இல்லையா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை இந்த மெட்டலாய்ட்ஸும் வச்சுருக்கோம். பிரிட்டைல்னால் என்னென்னா பார்க்குறதுக்கு ஹார்டாக இருக்கும், ஆனால் உடைச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அதை உடச்சிடலாம். அதுதான் வந்து பிரிட்டைல் இன் நேச்சர். ஸோ அந்த மாதிரி நான் மெட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸையும் இது எடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மெட்டலாய்ட் இஸ் நத்திங் பட் போத் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸை கம்பைன் பண்ணி இருக்கிறது தான் மெட்டலாய்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட், எலக்ட்ரிசிட்டி மெட்டல்ஸை விட, ஓகேவா, நான் மெட்டல்ஸை விடவும் இது வந்து புவர் கண்டக்டர்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட் பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக்கோட காம்போசிஷனை தான் எடுத்திருக்கோம். அதே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸோடது இருக்கும். ஸோ இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டல்ஸோடதும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் மெட்டல்ஸோடதும் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில், அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்கும். நான் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் ரீகால் பண்ணுறேன். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரூம் டெம்பரேச்சரில் அது சாலிடாகவே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து மற்ற மெட்டல்ஸோட அலாய்ஸை கம்பைன் பண்ணும். அதாவது 2 எலமெண்ட்டுக்கு மேலே அதை கம்பைன் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மெட்டலாய்ட்ஸ்க்கு. ஸோ மெட்டலாய்ட்ஸில் நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, போரான், சிலிக்கான், ஜெர்மேனியம், ஆன்டிமோனி, இதெல்லாமே தான் கம்ஸ் அண்டர் மெட்டலாய்ட்ஸ். ஸோ அதே மாதிரி மெட்டலாய்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலிக்காவும் ஜெர்மேனியம்னு மட்டும் ரெண்டுமே ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸாக இருக்குது, அதாவது குட் கண்டக்டர்ஸாக இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக குட் கண்டக்டர்ஸ்னு சொல்லாமல் we can tell them as a செமிகண்டக்டர். ஸோ இந்த மெட்டலாய்ட்ஸ் எல்லாமே என்னது, செமிகண்டக்டர்ஸாக ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் மெட்டலாய்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து லஸ்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லஸ்டர்ஸ்னால் சொன்னோம் ஷைனிங்காக இருக்கிற அந்த ஓர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லஸ்டர்ஸ்னு சொன்னோம். ஸோ இது வந்து நெய்தர் மியபிள் ஆர் நான் டக்டைல், அதாவது மியபிளாகவும் இருக்கும் டக்டைலாகவும் இருக்கும். அதாவது ஒயர் மாதிரியும் அதை மாற்றலாம், இல்லை தின் ஷீட் மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், அதை மாற்றலாம். அதே மாதிரி உடைச்சாலும் அது உடஞ்சிக்கும், பிரிட்டைல் இன் நேச்சராகவும் இருக்கும். ஸோ இது புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெட்டல்ஸோட தான் இருக்கும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் மெட்டல்ஸோட தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ். அதே இதோட யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா சிலிக்கான் வந்து அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிக் டிவைசஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே போரான் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்கு, ஃபியூவல், அப்புறம் ராக்கெட்டில் இருக்கிற இந்த ஃபியூவல் ஒர்க்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா போரான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய எலக்ட்ரிக் டிவைசஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கானை வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மெட்டலாய்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட்ஸ். இப்போ காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், எலமெண்ட் அப்படிலாம் பார்த்தோன்னா எலமெண்ட்ன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டமாக இருக்கட்டும் இல்லை கம்பைன் ஆஃப் ஆட்டம் அந்த மாலிக்யூல்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே ஒரே சப்ஸ்டன்ஸால், அதாவது ஒரே எலமெண்ட்டால் மேட் ஆகிருக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4-5 ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அது எல்லா ஆட்டமுமே வந்து கார்பன் தான் அப்படின்னா அப்போ இது வந்து என்னது, எலமெண்ட், பியூர் சப்ஸ்டன்ஸ்னு அர்த்தம். அதே வந்து இந்த எலமெண்ட் கூடயே சேர்ந்து இப்போ கார்பன் கூட சேர்ந்து ஆக்சிஜன் இருக்குது, இல்லை ஆக்சிஜன் கூட வந்து ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா 2 எலமெண்ட் ஜாயின் ஆகுது. ஆக்சிஜன் ஒரு எலமெண்ட், ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட். அப்போ 2 எலமெண்ட்டும் ஜாயின் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, we get a compound. அப்போ நம்ம அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் which is formed due to the chemical combination of 2 or more எலமெண்ட்ஸ். எந்த காம்பினேஷனில் வந்து 2 இல்லைன்னா 3 எலமெண்ட் கம்பைன் ஆகுது, கெமிக்கல் காம்போசிஷன். த ஃபிக்ஸ்ட் ரேஷியோ பை த மாசஸ். த ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டுவன்ஸ். வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு எக்ஸெட்ரா இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் சம் ஆஃப் த காம்பவுண்ட். ஓகே, ஸோ ஏன்னா கார்பன் டை ஆக்சைடில் என்ன இருக்குது, கார்பனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டரில் என்ன இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது, ஹைட்ரஜனும் இருக்குது. சோடியம் குளோரைடில் என்ன இருக்குது, சோடியமும் இருக்குது, குளோரைனும் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது, கம்பைன் ஆகிருக்கு, ஆனால் அதோட மாசஸோடு அது கம்பைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் மாலிக்யூல் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 1 ஆக்சிஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ 1:2 அதோட வால்யூம். அப்படி இல்லைன்னா அதோட மாஸ் நம்ம என்ன சொல்லலாம், 8:1ன்னு சொல்கிறோம் அதோட மாஸை. ஓகேவா, அதாவது அதுக்கான வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம இங்கே ரேஷியோவை கொடுக்குறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம H2O அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவோம், வாட்டருக்கு ஃபார்முலாவை எழுதுவோம்.
அப்போ ஹைட்ரஜன் இங்கே எத்தனை இருக்குது? 2 இருக்குது இல்லையா? 2. ஆக்சிஜன் கீழே ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ அது 1. அப்போ எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 1 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 3 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, 2 ஹைட்ரஜன் ஆட்டம், 1 ஆக்சிஜன் ஆட்டம், அது சேர்ந்தால் தான் நமக்கு வாட்டர்னு கிடைக்குது. அப்போ வாட்டர்ன்றது என்னது? காம்பவுண்டு. இந்த ஹைட்ரஜன் தனியாக அது என்னது? ஒரு எலமெண்ட். ஆக்சிஜன் தனியாக என்னது? ஒரு எலமெண்ட். இந்த நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் ஆஃப் கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ட்ஸ் காம்பவுண்ட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக். ஸோ அப்போ 2ஆக கேட்டகரைஸ் ஆகுது. என்னென்னது? இன்ஆர்கானிக், இன்னொன்று ஆர்கானிக். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னா அப்டைன்டு ஃப்ரம் நான் லிவிங் சோர்சஸ். நான் லிவிங் சோர்சஸ்லேருந்து அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா அது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ராக்கு, மினரல்ஸ் இதெல்லாமே. ஸோ இதுலேருந்து என்ன மேக் பண்ணலாம்? சாக்கு, பேக்கிங் பவுடர் எக்ஸட்ரா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? காம்பினேஷன் பண்ணி உருவாக்கலாம். அதே வந்து ஆர்கானிக்னால் அதோட ஆப்போசிட். அதாவது என்னது? காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம், லிவிங் சோர்சஸ்லேருந்து எடுக்கிறது, லைக் பிளான்ட், அனிமல்ஸ்லேருந்து. எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாமே வந்து காம்பவுண்டு தான். என்ன காம்பவுண்டு? ஆர்கானிக் காம்பவுண்டு. ஸோ இது போத் ஆர்கானிக்கும் சரி இன்ஆர்கானிக்கும் சரி 3 ஸ்டேட்லேயுமே அது எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து அதுக்கான டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாலிட் ஸ்டேட்டில் அது எப்படி இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டில் அது என்னது, அப்புறம் என்ன கேஷியஸ் ஸ்டேட்டில் என்னது. ஃபஸ்ட்டு சாலிடில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டாக இருக்க சிலிக்கா வந்து சாண்டாக இருக்கும். அதோட கான்ஸ்டியூண்ட் எலிமெண்ட் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது சிலிக்கான் அண்ட் ஆக்சிஜன். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் பொட்டாஷ்னு யூஸ் பண்ணுறது. அதில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. சேர்ந்தால் தான் அது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடில் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? இது எல்லாமே என்ன சாலிட் நேச்சரில் இருக்கிறது. ஓகேவா? அப்போ இதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஆக்சிஜன் இருக்குது, சோடியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர், சல்ஃபர், ஆக்சிஜன் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஜிங்க் கார்பனேட்டில் கேலமைன் அப்படின்ற காம்பவுண்டு நமக்கு கிடைக்கும். அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? ஜிங்க்கு, கார்பன், ஆக்சிஜன் எல்லாமே கம்பைன் ஆகிருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? சாலிட் ஸ்டேட்டில் என்னென்னலாம் மாறுதுன்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சிலிக்கான் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே 2 எலமெண்ட் இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்குள்ளே 3 எலமெண்ட் இருக்குது இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு, அதோட கான்ஸ்டியூவன்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இது சாலிட் ஸ்டேட்டுக்கு. அப்படியே நம்ம லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா வாட்டர், அது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ஹைட்ரஜனும் குளோரைனும் இருக்குது. நைட்ரிக் ஆசிடில் ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் 3 எலமெண்ட் இருக்குது. சல்ஃபியூரிக்கில் ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் 3 இருக்குது. அசிட்டிக் ஆசிட் அதாவது வினிகரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் 3மே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா? இந்த ஆசிடாக இருக்கட்டும், இந்த ஆசிட்ஸ் எல்லாமே, வினிகர், வாட்டர், இது எல்லாமே என்ன ஸ்டேட்டில் இருக்கிறது? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது. அப்போ லிக்விட் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆன காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடில் வந்து கார்பனும் ஆக்சிஜனும் இருக்குது. சல்ஃபர் டை ஆக்சைடில் சல்ஃபர், ஆக்சிஜனும். மீத்தேனில் கார்பன், ஹைட்ரஜன். நைட்ரஜன் ஆக்சைடில் இது எல்லாமே வந்து கேஸ் தான். அமோனியா இது எல்லாமே. அமோனியா பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டேட்லேயும் நமக்கு கிடைக்கும், கேஷியஸ் ஸ்டேட்லேயும் கிடைக்கும். ஸோ இதில் நைட்ரஜன், ஆக்சிஜன், இதில் நைட்ரஜன், ஹைட்ரஜன். அப்போ அமோனியாக்குள்ளே என்ன 2 எலிமெண்ட் இருக்குது? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்குது. நைட்ரஜன் டை ஆக்சைடுக்குள்ளே நைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் ஆஃப் கேஸஸ். நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்லெட் காலம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் நேம் ஆஃப் த காம்பவுண்டு. இது வந்து அதோட கெமிக்கல் நேம். இது வந்து அதில் கலந்துருக்க அந்த கலவை, அதாவது 2 எலமெண்ட்டாக 3 எலமெண்ட் என்ன கலந்துருக்குன்றது. இது வந்து அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஜஸ்ட் ஐ வில் ரீட் இட் ஒன் பை ஒன். இப்போ காமன் நேம் வாட்டர்னால் அதில் என்ன அதோட கெமிக்கல் நேம்? டைஹைட்ரஜன் மோனோஆக்சைடு. அதுதான் வந்து அதோட கெமிக்கல் நேம். அதில் கான்ஸ்டியூவன்ட் என்ன இருக்குது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்குது. இது நம்ம குடிக்கிறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது ஒன்று டிசால்வ் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேபிள் சால்ட்டு. இந்த டேபிள் சால்ட்டோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. ஸோ இதில் என்ன இருக்கும்? சோடியம் அண்ட் குளோரைடு இருக்கும். தென் நெக்ஸ்ட் குளோரைன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் டயட்டுக்கு, அதாவது மீட்டு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரி அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சுகரோட நேம் பார்த்தீங்க, கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ். அதில் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 எலிமெண்ட் இருக்குது. இது ஸ்வீட்ஸு, டாஃபீஸ், ஃப்ரூட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. அது சோடியம் பைகார்பனேட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம், ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இது எல்லாமே இருக்கும். இது வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரில், பேக்கிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறது, கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுல, பிரெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா. இது வந்து சோடியம் கார்போனேட்டு. சோடியம், கார்பன், ஆக்சிஜன் 3 இருக்கும்.
அதாவது ஹைட்ரஜனை தவிர்த்து. ஹைட்ரஜனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது பேக்கிங் சோடா, ஹைட்ரஜன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வாஷிங் சோடா. ஸோ இது சோடியம் பைகார்பனேட், இது வெறும் கார்பனேட். இது வந்து கிளீனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும் சோப்பில் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளீச்சிங் பவுடர், அது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைட், அதாவது கால்சியம் ஆக்சிஜன் குளோரைட் 3மே இருக்கும். அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும், இது வந்து வீட்டில் இருக்கிற க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ளீச்சிங் பவுடரை. ஸோ வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கும், அதாவது பூச்சி இதுவுமே வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரிங்கிங் வாட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்காகவும் இது ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணுவாங்க. தென் குயிக் லைம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு, இதில் கால்சியம் ஆக்சிஜன் 2மே இருக்கும். இது வந்து சிமெண்ட்டு, கிளாஸ் இதில் மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சால்ட் லைன் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதில் வந்து கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் 3 இருக்கும். இது வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க இல்லையா வால்ஸில், அதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் லைம் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், அதில் கால்சியம் கார்பனேட் அண்ட் ஆக்சிஜன் 3 இருக்கும். இது வந்து சாக் பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காம்பவுண்டு, சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த காம்பவுண்டோட நேமு. இப்போ காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு 2 காம்பவுண்ட் சேர்ந்துருக்கு இல்லையா, 2 எலமெண்ட்ஸ் சேர்ந்துருக்கு இல்லையா, அதனால இது நம்ம காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். அதோட காமன் நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ளூ விட்ராயில். அதே ஃபெரஸ் சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா க்ரீன் விட்ராயில். பொட்டாசியம் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா சல்பேட்ரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஆயில் ஆஃப் விட்ராயில். தென் நெக்ஸ்ட் கால்சியம் சல்ஃபேட்டுக்கு ஜிப்சம். அடுத்தது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட்டுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பொட்டாசியம் குளோரைடுக்கு மியூரைட் ஆஃப் பொட்டாஷ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு படிக்கிறீங்கன்னா உங்களோட புக் பேக் எக்ஸசைஸ் ரிலேட்டடாக இருக்கிறத நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த காம்பவுண்ட் நேம்ஸை கொடுத்து காமன் நேம் கேட்கலாம். இல்லை வாட் ஆர் ஆல் த கான்ஸ்டிடியூவன்ஸ் ப்ரெசென்ட் இந்த காமன் நேம் அப்படின்னு கேட்கலாம். இல்லை வாட் ஆர் இட்ஸ் கெமிக்கல் நேம் மாற்றி எப்படினாலும் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மோர் ஆர்லெஸ் இந்த 8th ஸ்டாண்டர்டில் வர இந்த டேப்லர் காலம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், எல்லா டேப்லர் காலமும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் ஃபுல்லாகவே இந்த ஒரு வீடியோலேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல் ரிலேட்டடாக 5th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ் போடுறோம். இது தவிர்த்து வேறு ஏதாவது டாபிக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு சமச்சீர் கல்வியில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். நான் அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.